ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆல் இஸ் வெல் ராஜி. நான் உங்களுடன் உங்கள் தோழி ராஜி. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பிஸ்தாவை வச்சு ஒரு சுவையான பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிஸ்தாவோட முக்கியமான பெனிஃபிட்ஸ்னு பார்த்திங்கன்னா, இதயத்தை வலுப்பெற வைக்கும். ஏன்னா நம்மளுடைய கெட்ட கொழுப்பை கரைத்து ஆரோக்கியமான ஹெச்டிஎல் கொழுப்பை அதிகரிக்க செய்கிறது. இரத்த குழாய்களில் விரிவடைய செய்து நல்ல இரத்த ஓட்டத்தை கொடுக்கிறது. இரத்த ஓட்டமாக நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் இரத்த குழாய்களில் ஏற்படும் பிரச்சனைகளை சீராக வைக்கிறது. இதனால் மாரடைப்பு வராமல் தடுக்கப்படுகிறது. இதனால் இதயம் நல்ல பாதுகாப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இரண்டாவது பார்த்திங்கன்னா, இதில் விட்டமின் B6 அதிகமாக இருக்கனால நம்மளுக்கு ஆக்சிஜன் இரத்தத்தில் அதிகரிக்கும். அதனாலேயே பார்த்திங்கன்னா வெள்ளை மற்றும் சிவப்பு அணுக்கள் உற்பத்தியும் அதிகரிக்கும். நினைவாற்றல் அதிகரிக்க செய்கிறது. கண் பார்வையை தெளிவடைய செய்கிறது. நார்ச்சத்து நிறைந்திருப்பதால் செரிமானத்திற்கு ஏற்றது. இதில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து, புரதம், பொட்டாசியம், துத்தநாகம், பாஸ்பரஸ், விட்டமின் B6, மேங்கனீஸ்லாம் இருக்குது. இது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இது ரொம்ப நல்லது. பிஸ்தாவில் இயற்கையாகவே ஒரு எண்ணெய் பசை இருக்கும். அந்த விட்டமின் E அது நம்மளுடைய தோலில் சுருக்கம் வராமல் இளமையாக வைத்திருக்க நமக்கு உதவும். இப்போ நல்லா ஊற வச்சு பிஸ்தாவை எடுத்து வச்சுருக்கோம். நம்ம அரைச்சி வடிகட்டிக்க போகிறோம். அதனால் நீங்கள் தோல் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனா தோலை நீக்கிட்டு வலுவலுன்னு அரைச்சிக்கலாம். தேங்காய் சுவைக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா வெறும் பிஸ்தாவும் நாட்டு சர்க்கரையுமே போதும். தேவையான அளவு நாட்டு சர்க்கரை, ஒரு 3 பேருக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுருக்கேன். இப்போது பிஸ்தா பருப்பு, நம்மளுடைய நாட்டு சர்க்கரை, சிறிதளவு தேங்காய் துருவல், இந்த 3ஐயும் வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போது நல்லா விழுதாக அரைச்சிருக்கோம். இப்போ ஒரு ஜாரில் மாற்றிக்கலாம். அது கூட தேவையான அளவு தண்ணி, எத்தனை பேருக்கு வேணுமோ அத்தனை பேருக்கு சேர்த்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பிஸ்தா பால் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 டேஸ்க்கு ஒரு தடவை இல்லை 1 வீக் ஒரு தடவை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. டெய்லி சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. இப்போ சர்வ் பண்ணி காட்டுறேன். ரொம்ப ஒரு க்ரீனிஷாக வித்தியாசமான ஒரு கலர்ஃபுல் ஜூஸ் ரெடி. ரொம்ப சத்தானது. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் போடுவேன். உணவே மருந்து, மருந்தே உணவு. வாழ்க வளமுடன்.